கட்டளைகளை புறக்கணித்து உனக்கு முழுக்க முழுக்க மாறு செய்து விட்டோம். உன்னை புறக்கணித்ததால் உன் படைப்பினங்கள் அனைத்திற்கும் பயந்து வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டாய். மற்றவர்கள் மத்தியில் எங்களுக்குரிய கண்ணியத்தை பறித்து விட்டாய். நாங்கள் மிகவும் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம். உன்னை தவிர வேறு எதற்கும் யாருக்கும் பயப்படாமல் வாழ செய்வாயாக. உன்னிடமே அனைத்து தேவைகளையும் கேட்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய காயிதே மில்லத், அப்துல் கலாம் போன்ற கண்ணனமற்ற தலைவர்களை எங்களுக்கு அளித்து எங்களை வழிநடத்த செய்வாயாக. அதன் மூலம் இன்ப மறந்த ஈரோடுகளும் எங்களை வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பார்கள். வாழும் நாட்டுக்கு உண்மை விசுவாசிகளாகவும் அதன் சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களும் எங்களை ஆக்கி வைப்பார்கள். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மஸ்ஜித் கமிட்டி உறுப்பினரான சகோதரர் ஷாகுல் அமீர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தயவு செய்து இரண்டாம் தளத்தில் பெண்கள் கொஞ்சம் சப்தத்தை குறைத்துக் கொண்டு அடுத்து வரும் நம் சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமான கலந்துரையாடலை செவிதாழ்த்தி மிகவும் கவனமான முறையில் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நாம் அவரோடு காத்துக் கொண்டிருக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆரம்பமாக போகின்றது. 3 இமாம்களும் சகோதரர் அஷ்ரஃபும் பஷீரும் இங்கு வந்து அமர்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம் மஸ்ஜித் அல் மவத்தாஹில் முதலாக நடக்கும் சிறப்பு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலின் தலைப்பு மனமுறிவு அதிகரிப்பதற்கு காரணம் மணமக்களே, பெற்றோர்களே, சமூகமே, அறியாமையே என்ற 4 தலைப்பில் இங்கே கலந்துரையாடப் போகிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற இமாம் மௌலவி அல்-ஹாஃபில் எஸ் அப்துல் கயீம் பாக்கவி அவர்கள் நடுவராக இருக்கின்றார்கள். மௌலவி அல்-ஹாஃபில் என்ஏ அப்துல் மாலிக் தேவபந்தி, மௌலவி அல்-ஹாஃபில் என்ஏ மில்லத் இஸ்மாயில் ரியாஜி அவர்கள் மற்றும் சகோதரர் அஷ்ரஃபும் சகோதரர் பசீரும். இப்பொழுது நடுவரிடம் மைக்கை கொடுக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. ஒரு அழகான ஒரு தலைப்பின் கீழே நாம் இப்பொழுது கலந்துரையாடலை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை மையமாக கொண்டு இப்பொழுது சில விஷயங்களை கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்வதற்காக வேண்டி அறிஞர் பெருமக்கள், ஆர்வலர்கள் வந்திருக்கிறார்கள். பொதுமக்களாகிய தாங்களும் இதன் அடிப்படையில் சில கருத்துக்களை கூற முடியும். திருமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தில், இன்னும் பொது சமூகத்தினுடைய கண்ணோட்டத்திலே ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இது முக்கியமான ஒன்று என்பதை தெரிந்து கொள்வதற்கு நபிமார்கள் ஒவ்வொருவரும் திருமணம் முடித்தார்கள், குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நபிமார்கள் தான் எல்லா சமூக மக்களுக்கும் ஒரு வழிகாட்டிகள். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இனத்து மக்களுக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு மொழியை சார்ந்த நபிமார்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருமே திருமணம் முடித்து மன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்காலத்தில் சிறு வயதிலேயே ஒரு 20-22 வயசிலே அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். பிற்காலத்திலே உலக முடிவினுடைய நேரத்தில் வருவார்கள், அவர்களும் திருமணம் முடித்து மன வாழ்க்கை வாழ்வார்கள் என்று ஹதீஸிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருமணம் என்பது நபிமார்களுடைய சுன்னத்துகளிலே ஒரு முக்கியமான சுன்னத். ஆனால் இன்றைக்கு திருமணத்தை பற்றி நம்முடைய கண்ணோட்டம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், பொதுவாகவே நாம் ஒரு பழமொழியை சொல்லுவோம், திருமணம் என்பது ஒரு கண்ணாடி கூட்டை போன்றது.
வெளியே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே செல்வதற்கு ஆசைப்படுகிறார்கள், உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியே வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அப்படி கிடையாது. திருமணம் என்பது எந்த அளவிற்கு இஸ்லாம் ஆதரிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே இணை பிரியாத இன்பமான தம்பதிகளாக மன ஓர்மையோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, ஆகிரத்திலும் அவர்கள் ஒன்றுபட்டு வாழ முடியும். எந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த மன வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை தருகிறான் என்று சொன்னால், ஊருளியங்கள் பல பேர் தரப்பட்டாலும் இந்த உலகத்திலே யார் மணப்பெண்ணாக ஒரு மனிதருக்கு இருந்தாலோ அவர்தான் ஊருளியங்களை விட பன்மடங்கான அழகுடையவராக மாற்றப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அந்த அளவிற்கு தம்பதிகளுக்கு, இணை பிரியாத தம்பதிகளுக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுக்கிறான், மரியாதை கொடுக்கிறான் என்பதை விளங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது, திருமணம் என்பது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், அதிகமாக நடக்கக்கூடிய திருமணங்கள் மனமுறிவிலே வந்து முடிகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், 2008 எடுக்கப்பட்ட கணக்கின்படி 11.4% இந்த திருமணம் மனமுறிவிலே வந்து முடிந்திருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும் எடுக்கப்படக்கூடிய கணக்கு. அப்ப இதுல வந்து தமிழ் மக்களாகிய, அதாவது இந்திய முஸ்லிம் சமுதாயத்திலே அதிகமான விவாகரத்து நடக்கிறது என்ற ஒரு கணக்கெடுப்பும் நமக்கு சொல்லுகிறது. இந்த நிலையில் நாம் வந்து இதை தவிர்த்து கொண்டு சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை, அதுக்குரிய காரணத்தை நாம் அறிய வேண்டும். அதுதான் என்ன அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஆர்வலர்கள் வந்திருக்கிறாங்க, தாங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறீங்க. இதை நம்ம முதல்ல வந்து காரணத்தை புரியணும். எதுக்காக வேண்டிய ஒரு நோய் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சாலும் அந்த நோய் அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் தான் காரணத்தை நம்ம விளக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த காரணங்களை சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு என்ன செஞ்சிருக்க முடியும், என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்தை பிரிவினையிலிருந்து பாதுகாக்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, 2003 14% விவாகரத்து என்பது நடைபெற்று இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்று அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்டாக முயிஸ் என்ற ஒரு அமைப்பு நமக்கு இருக்குது. நம்ம இப்ப சொன்ன மாதிரி நம்ம நாடுகள்ல மற்ற நாடுகள்ல இல்லாத ஒரு அமைப்பு அல்லாஹ் தஆலா ஒரு கூட்ட அமைப்பை இங்கு கொடுத்திருக்கிறான். இப்ப எந்த ஒரு உரிமையை நம்ம என்ன செய்ய முடியும், முயிஸின் மூலமா சொல்ல முடியும்.